அனைவருக்கும் வணக்கம். பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தை மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமைங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது மகாலட்சுமியினுடைய வழிபாடு தாங்க. மகாலட்சுமியை எல்லா நாளில் வர்ற சுக்கிர ஓரையில் நம்ம வழிபட்டாலும் நல்ல சிறப்பு ஏற்படும். ஆனால் வெள்ளிக்கிழமைங்கும் போது அந்த வெள்ளிக்கிழமை னாலே அந்த சுக்கிரன், முருகன், மகாலட்சுமி இவங்க எல்லாருடைய அருளும் அந்த இடத்துல ஒருமிச்சு கிடைக்கிறதுக்கு தான் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்கிறோம். இந்த வழிபாடை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் சுக்கிர ஓரையில், அதாவது ராத்திரி 8 to 9 டைம் இருக்குது. அந்த டயத்தில் முக்கியமாக இது ராத்திரி செய்யறதுக்குள்ள வழிபாடுங்க. முடிஞ்சால் காலையில் 6 to 7 செஞ்சுருக்கணும். அந்த டைம் இப்போ விட்டுட்டு ராத்திரி செய்யலாம். ராத்திரி 8 to 9 உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்க மகாலட்சுமி படத்தை நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சுட்டு ஒரு வெள்ளை தாமரைப்பூ கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி வைங்க. வெள்ளை தாமரைப்பூ கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்லிகைப்பூ, நல்ல மணமுள்ள மல்லிகைப்பூவை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ வாங்கி மகாலட்சுமி படம் இருந்தாலும் சரி, படத்துக்கு இல்லை உங்கள்கிட்ட மகாலட்சுமியுடைய சிலை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 3 பொருள் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. தேன், தயிர், பால் வச்சு அபிஷேகம் செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு நல்ல மணமுள்ள மல்லிகைப்பூ இல்லைன்னா வெள்ளை தாமரை கிடச்சா ரொம்ப சிறப்புங்க. அந்த வெள்ளை தாமரை வாங்கி வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, அதுக்கு திரி போடுவீங்கள்ல, அந்த பஞ்சு திரிக்குள்ளே ஒரு வெட்டி வேரை, சின்ன ஒரு துண்டு வெட்டி வேரை எடுத்து அந்த திரிக்குள்ளே வச்சே நீங்கள் ஒன்றா அதை சுருட்டி வச்சுட்டு அதில் தீபம் ஏற்றுங்க. நெய்யூற்றி கிழக்கு முகமாக தீபம் ஏற்றுங்க. இந்த வெற்றி வேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இடத்துல செல்வ செழிப்பு ஏற்படும் சொல்லுவாங்க. அந்த வெற்றி வேரை நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி அம்பாளுக்கு பிடித்த நெய்வேத்தியமான பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் என்ன முடியுதோ, இல்லைன்னா கற்கண்டு பொங்கல் என்ன முடியுதோ, ஒன்றுமே முடியலன்னு கொஞ்சம் கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டும் ஒரு கிளாஸ் பாலில் ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் போட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு மனசார வேண்டிக்கிங்க. அந்த அந்த தீபத்தை பார்த்தே மனசார உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் வேணுமோ அந்தந்த தேவைகளை கேட்டு மனசார வேண்டிக்கிங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் கஷ்டத்துலேருந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருங்க. அது மாத்திரம் இல்லை, எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும். அந்த நம்ம இப்படி அந்த தீபச்சுடரை பார்த்து நம்ம வேண்டும் போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ, செல்வ செழிப்பாகட்டும் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அமையுங்க. பொதுவாக இந்த மாதிரி தீபம் ஏற்றதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 வாரம் செய்யுங்க. 6 வாரம் இதே மாதிரி வெள்ளிக்கிழமையில ராத்திரி 8 to 9 சுக்கிர ஓரையில வீட்டிலே இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றி நீங்கள் அந்த தீபத்தை பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுங்க. இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் மனசார நீங்கள் தூப தீபம்லாம் காட்டி அம்பாளுடைய மகாலட்சுமியினுடைய பாடல்கள் தெரிஞ்சால் ஏதாவது ஒரு 108 போற்றி மாதிரி சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியலையா, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி 108 தடவை நீங்கள் அங்கே இருக்க மலர்களை எடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். அதாவது மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கிங்க. அந்த மல்லிகைப்பூவில் ஒவ்வொன்றா எடுத்து அர்ச்சனை பண்ணி மனசார அம்பாளை வழிபாடு செய்யுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும் போதே நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. குடும்பத்தில் சந்தோஷம், செல்வத்துக்கு எந்த வித குறைவில்லாமல் செல்வ செழிப்போடு இருக்க முடியுங்க. முடிஞ்சால் நான் சொல்கிற மாதிரி நெய்வேத்தியமாக நீங்கள் பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் வைக்கிங்க. ஆனாலும் அப்படி வைக்க முடியலன்னா நான் சொன்ன விஷயத்தை வைங்க. முடிஞ்சால் ஒரு மாதுளப்பழம் எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இங்கே அம்பாளை வழிபடும் போது ஒரு மாதுளப்பழம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மாதுளைக்கு அவ்வளவு செல்வத்தை இருக்கிற ஒரு சக்தி உண்டு. அந்த மாதுளப்பழம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த மாதுளப்பழத்தை நீங்கள் அடுத்த நாள் எடுத்து ஜூஸ் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. அது நம்ம சுக்கிர ஓரையில் அம்பாளை இப்படி வழிபாடு செய்யும்போது அந்த மாதுளப்பழம் அம்பாளுக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புலையும் இந்த சுக்கிரனுடைய எனர்ஜி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால நீங்கள் கண்டிஷனாக மாதுளப்பழம் கிடைச்சா மாதுளப்பழம் வச்சே நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முடியும்னா பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் கூட நீங்கள் இன்றைக்கி மகாலட்சுமி அம்பாளுக்கு என்ன அது பொருள், அதாவது அம்பாளுக்கு தேவையான குங்குமம் பொதுவாக அர்ச்சனை பண்ணதுக்கு வாங்கி கொடுங்க கோயிலில். அங்கே அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு வெளியில் போகும்போது இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கும் போது அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய போது அந்த விஷயம் உங்களுக்கு 100% வெற்றியே கொடுக்குங்க. இதை டெய்லி கூட நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் நெற்றியில் இட்டுக்கலாம்.
நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சு உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் ஏற்படட்டும், செல்வ செழிப்பு உண்டாகட்டும். நானும் மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக்கொள்கிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.